ನೆಲದ ಐಸಿರಿ ಹೊರನಾಡ ಮಡಿಲಲ್ಲಿ ನೆಲೆಸಿರೋ ಚಂದವಳ್ಳಿ ನಿನ್ನ ಕರುಣೆ ಇರಲಿ. ಹೊರನಾಡು ಅನ್ನಪூர்ணேஸ்வரி கோவில் என்பது அன்னபூர்ணேஸ்வரி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோவிலாகும். இது இந்தியாவின் கர்நாடகாவில் ஹொரநாடு சிக்மகளூரில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடர்ந்த காடுகள் மற்றும் பள்ளத்தாக்குகளில் அமைந்துள்ளது. இது பத்ரா ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. புராணத்தின்படி சிவபெருமானுக்கும் அவரது மனைவி பார்வதிக்கும் உணவிற்கான முதன்மை தெய்வம் யார் என்பதற்கான வாக்குவாதம் ஏற்பட்டது. உணவு உட்பட உலகில் உள்ள அனைத்தையும் மாயை என்று சிவன் அறிவித்தார். உணவு ஒரு மாயை அல்ல என்பதை நிரூபிக்க பார்வதி மறைந்தார். அதன் விளைவாக இயற்கை அமைதியானது. காலநிலை மாறவில்லை, தாவரங்கள் வளரவில்லை, உலகில் வறட்சியை ஏற்படுத்தியது. உலகை பார்த்து இறங்கிய பார்வதி அன்னபூர்ணேஸ்வரியாக தோன்றி அனைவருக்கும் உணவு வழங்கினார் என்பது ஒரு புராண கதையாகும். அன்னபூர்ணா என்ற வார்த்தை அன்னம் பூர்ணா என்ற 2 வார்த்தைகளால் ஆனது. அதாவது அரிசி, தானியங்கள் அல்லது உணவு மற்றும் பூர்ணா என்றால் சரியானது மற்றும் முழுமையானது. எனவே அன்னபூர்ணா என்றால் முழுமையான அல்லது சரியான உணவு. ஸ்ரீ அன்னபூர்ணேஸ்வரி சிவபெருமானின் மனைவி பார்வதி தேவியின் அவதாரமாக நம்பப்படுகிறது. அன்னபூர்ணேஸ்வரி தேவியின் சிலை இங்கு ஒரு பீடத்தில் நின்ற கோலத்தில் காணப்படுகிறது. அவள் வரத முத்திரையில் தன் இடது கரத்தில் சங்கு, சக்கரம் மற்றும் ஸ்ரீயந்திரத்தின் பொறித்தலையும், அபய முத்திரத்தில் வலது கையில் காயத்ரி தேவியின் சிற்பத்தையும் ஏந்தியிருக்கின்றாள். சரஸ்வதி, லட்சுமி, துர்கை, காளி போன்ற பல்வேறு தெய்வங்களின் சிறப்புகளுடன் தலை முதல் பாதம் வரை தங்கத்தால் மூடப்பட்டிருக்கும் சிலையாகும். அவளை தரிசிப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் பசியுடன் இருக்க மாட்டார்கள் என்று நம்பப்படுகிறது. அட்சய திருதியை இக்கோவிலில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாவாகும். இந்த நாள் அம்மன் பிறந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நாள் திரேதா யுகத்தின் தொடக்கத்தையும் குளிர்காலத்தின் முடிவையும் கோடைக்காலத்தின் ஆரம்பத்தையும் குறிக்கிறது. ஹொரநாடு அன்னபூர்ணேஸ்வரி கோவிலுக்கு வரும் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் மதம், மொழி, ஜாதி, மதம் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு 3 வேளை சைவ உணவு வழங்கப்படுகிறது. கோவிலுக்கு வரும் ஆண் பார்வையாளர்கள் தங்கள் சட்டைகளை அகற்றிவிட்டு தெய்வத்தின் முன் மரியாதை மற்றும் பணிவின் அடையாளமாக ஒரு துண்டு அல்லது சால்வையால் தோள்களை மூடிக்கொண்டு வருவது நல்லது. மேற்கு தொடர்ச்சி மலையின் அழகிய பசுமையான நிலப்பரப்புகளுக்கு மத்தியில் இக்கோவில் அமைந்துள்ளது. தோராயமாக 2726 அடி உயரத்தில் இந்த தெய்வீக ஆலயம் அமைந்துள்ளது. வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் இக்கோவிலுக்கு சென்று வாருங்கள்.